ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் உச்சமடைகிறதுனால இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர யோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் அவங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை தரப்போகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 4 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைய போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு நகர்வது அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியமானதாக கருதப்படுது. உதாரணமாக குரு பகவானினுடைய பெயர்ச்சி, சனி பகவானினுடைய பெயர்ச்சி போன்றவை அனைவராலும் உன்னிப்பாக கவனிக்கப்படுது. ஞானத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அதிபதியான குரு பகவான் சந்திரனை அதிபதியாக கொண்ட கடக ராசிக்குள்ள ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறது. கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். கடகம் ஒரு நீர் ராசியாக இருக்கிறதுங்க. இத்தகைய ராசியில் குரு பகவான் பெயர்ச்சி அடைவது சுபமான ஒரு பெயர்ச்சியாகவே பார்க்கப்படுது. கடக ராசியில் குரு பகவான் சென்றடைப்பது சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை அளிக்க பெறப்போகின்றது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தங்களுடைய தைரியம், தகவல் தொடர்பு மற்றும் பயணங்களை குறிக்கக்கூடிய 3வது வீட்டில் சஞ்சரிக்குது. இந்த பெயர்ச்சியால் தங்களுடைய தன்னம்பிக்கை உச்சத்தை தொடப்போகிறது. ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளவோ அல்லது நீங்கள் நீண்ட காலமாக தள்ளி போட்டு வந்த ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை தொடங்கவோ இது ஒரு மிகச்சிறந்த காலங்க. இந்த பெயர்ச்சியால் தங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் அண்டை வீட்டாருடனான உறவுகள் மிகவும் மேன்மையாகவும் இணக்கமானதாகவும் மாறும். தங்களுக்கு பயன் தரக்கூடிய குறுகிய பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதுங்க. தங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பயன்படுத்துங்க. தற்போதைய சூழ்நிலையில் அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த சொத்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி கடகம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளின் அதிபதியான குரு பகவான் தற்போது கடகராசியின் முதல் வீட்டின் வழியாக பெயர்ச்சியாகிறார். கடகராசியில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது அவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை அளிப்பதோடு அதிர்ஷ்டத்துக்கான கதவுகளையும் திறக்கப்பெறப் போகின்றது. தொழில் ரீதியாக இந்த பெயர்ச்சி சிறந்த வாய்ப்புகளையும் தொழில்முறை வளர்ச்சியையும் வழங்குவதோடு அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர அனுமதிக்கிறது. பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் வரவு மற்றும் செலவுகள் பார்த்தீங்கன்னா கலந்த ஒரு நிலையை கொண்டு வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போகின்றது. அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு பரஸ்பர அன்பு மற்றும் புரிதலின் மூலமாக வலுப்பெற்று இன்னும் ஆழமான பிணைப்பை தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உருவாக்கி கொள்ளலாம். அதே நேரம் பலதரப்பட்ட விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் நிறைந்து காணப்படுகிறதுங்க. இந்த நேரத்தில் சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டம் பல விதங்களில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி கொடுக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் மாற்றங்களை எதிர்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு இந்த காலம் மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகின்றதுங்க. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தங்களுடைய ராசியில் இருந்து 10வது வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தொழிலில் பணி வாழ்க்கையை தற்போது முதன்மையான ஒரு மையப்பொருளாக மாறப்போகின்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை காண போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய பணியிட சூழல் வாழ்க்கையானது மிகப்பெரிய அளவில் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்க பெறப்போகின்றது. தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு இது ஒரு பொற்காலமாகவே இருக்க பெறப்போகின்றது.
பதவி உயர்வு, புதிய வேலைவாய்ப்பு அல்லது தங்களுடைய துறையில் குறிப்பிடத்தக்க அங்கீகாரம் ஆகியவற்றை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தங்களுடைய நற்பெயர் உயரவும் ஆரம்பிக்கும். மேலும் தங்களுடைய மேலதிகாரிகளினுடைய நன்மதிப்பையும் நீங்க பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போது நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாகவே இது திகழ்கிறதுங்க. ஏன்னா அதற்கான வெகுமதிகள் மிக செழுமையாகவும் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியவையாகவும் அமையப்பெறப் போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். மொழி ஈடுபாடுடன் செயல்படுவது அவசியமாகிறது. இந்த காலம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த காலம் தங்களுக்கு திகழ்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதோடு சாதகமான சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி வாகை சூடும். செல்லக்கூடிய பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மையையும் சாதகமான சூழ்நிலைகளையும் உருவாக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமையப்பெற போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். நிச்சயம் இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றதுங்க. அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சியானது அதிர்ஷ்டம், உயர்கல்வி மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய தங்களுடைய 9வது வீட்டில் நிகழப்பெற போகிறது. இதனால் அவர்களின் அதிர்ஷ்டம் மேலோங்க தொடங்கி இருக்கிறது. உயர்கல்வியை தொடர்வதற்கும் அல்லது நீண்ட தூர ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த காலமாகும். தங்களுடைய குடும்பத்தினருடனான உறவு மேம்படலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆழ்ந்த நோக்கத்தையும் தெய்வீக வழிகாட்டுதல்களையும் நீங்க உணர்வீங்க. இந்த கிரக பெயர்ச்சியால அதிர்ஷ்டம் உண்மையாகவே தங்கள் பக்கம் இருப்பதை உங்களால் நிச்சயம் உணர முடியும். இந்த காலம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் தங்களுக்கு நற்பலன்களை வழங்கக்கூடியதாகவே இருக்கிறது. ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆரோக்கியம் ரீதியாக மிகவும் மேன்மையாகவே நீங்கள் இருப்பீங்க. குடும்பம் ரீதியாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் போன்றவற்றை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்க தங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்க பெறுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன், விரும்பிய இடமாற்றம், இல்லைன்னா புதிய பொறுப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா புதிய வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை, ஆபரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் மின் சாதன பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது.